Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் போர்ஷியா எவர்கிரீன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் பிரைடல் மேக்கப் தான். அதிலே வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுற மேக்கப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என் கூட இருக்கிறது வந்து மாடல் தேனுஜா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் கேரளாவில் வந்து என்ன மாதிரியான ஜுவல்ஸ்லாம் போடுவாங்களோ ஸோ அதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி உங்களோட ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாண்ட்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கின் வந்து போர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ இது வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் க்ளாஸியாக அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ மேட் ஃபினிஷில் வேணுன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் உங்களுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக வேணும், அந்த க்ளோ இருக்கணும், அந்த ஷிம்மரி லுக் இருக்கணும்னா யூ கேன் யூஸ் திஸ். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த சீக் ஏரியாலையும் அண்ட் சின் அந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷிம்மரி லுக் வேணும்னு நினைப்போம். லைக் ஓவரால் ஃபேஸில் இருந்தாலுமே அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சீக் ஏரியாலையும் சின் அண்ட் ஃபோர்ஹெட். ஸோ இப்போ நான் அவங்களோட ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் மேக்கப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இவங்களுக்கு வந்து ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப திக்காகவும் நம்ம பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ இவங்களோட ஐப்ரோ ஷேப்லேயே வந்து நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் கீழே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணாமல் இந்த ப்ரஷ்லேருந்து ஒரு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவங்களோட ஷேப்லேயே வந்து நான் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக ஐம் யூஸிங் திஸ் கன்சீலர். ஸோ இப்போ இவங்களோட ஐப்ரோஸ் வந்து ஆர்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதே ஷேப்பை தான் நான் வந்து கன்சீல் வச்சு நான் வந்து ஷேப் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலரை வந்து அப்படியே விடாமல் நான் ஈவன் அவுட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ ஐஸ் வந்து நான் ப்ரெப் பண்ணிட்டேன். லைக் அவங்களோட ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து நான் பேஸ் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ப்ளவுஸ் கலரில் வந்து நான் ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நேவி ப்ளூ மாதிரி. எப்போவுமே ஐ லுக் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆர்ச்சில் வந்து ஒரு லைட்டான ஒரு கலர் வந்து கொடுத்துடணும், ஒரு பேஸ் மாதிரி. ஸோ தட் நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்து பாப்டப்பாக தெரியும். ஸோ லைட்டான ஒரு பீச் மாதிரியான கலர் இது. ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பீச் ரொம்ப லைட் பீச் மாதிரியான ஒரு கலரை வந்து இந்த ஆர்ச்சில் வந்து நான் போடுறேன். அண்ட் எப்போவுமே ஐ மேக்கப் வந்து பண்ணும்போது நம்ம இந்த ஐப்ரோஸ் வரைக்கும் ஃபுல்லாக போட்டுவிடக்கூடாது. அது இங்கே ஒரு லைன் அப்படியே விட்டுட்டு
கீழே தான் நம்ம பண்ணணும். அண்ட் எப்போவுமே நம்ம ப்ரஷ்ஷில் வந்து டச் பண்ணுறோன்னா அதை நல்லா டேப் பண்ணிவிட்டு போட்டால் தான், இல்லைனா அந்த இடத்துல மட்டும் அப்படியே பேட்சியாக இருக்கும் அண்ட் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது ஐயோட அவுட்டர் கார்னரில் வந்து இவங்களோட ப்ளவுஸோட கலரை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ வெளியில் நம்ம பண்ணோன்னா அது வந்து ஐயை விட்டு வெளியே போயிடும். ஸோ இதை கலர் நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச்சை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ வெறும் அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் நான் இவங்களோட ப்ளவுஸோட கலரில் நான் கொடுக்குறேன். அண்ட் எப்போவுமே ஐ மேக்கப் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரொம்ப ப்ரைட்டாக தூக்கி கண்ணில் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம எவ்வளோ வேணுமோ அதை அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இப்போ அவுட்டர் கார்னர்ஸில் வந்து நான் இந்த கலர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னரில் வந்து அவங்களோட சாரீ கலரை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இங்கே டார்க் ஷேடும் இங்கே லைட் ஷேடும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இதில் வந்து இன்னும் கூட கிளிட்டர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஐம் யூஸிங் திஸ் கோல்ட் கலர் இன் த மிடில். ஸோ மிடில் மட்டும் அவங்களோட சாரீ கலர் விச் இஸ் கோல்ட் அண்ட் கொஞ்சம் சில்வரும் இருக்கும், கொஞ்சம் கோல்டும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ஐ பால் வர இடத்துல ஐம் யூஸிங் திஸ் கோல்டு. இப்போ இது மூணுத்தையும் வந்து நான் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே நிறைய ஃபாலோவுட்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக அதை வெட் டிஷ்யூ வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் யூஸ் சம் ப்ரஷ். ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூ வச்சு எடுங்க. ஸோ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ அன்ஈவனாக இல்லை, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈவனாக தான் இருக்குது. பட் ஹியர் அண்ட் தேர் வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் திஸ் ஆரஞ்ச் கரெக்டர், ரொம்பவே லைட்டாக. ஆரஞ்ச் கரெக்டரை வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து மேக்கப் போடும்போது ரொம்ப அந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து மேலே தெரியும் ஆரஞ்சிஷாக. ஸோ நல்லா அதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணி இவங்களுக்கு ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு நான் மேக்கோட NC40 யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபவுண்டேஷன் வந்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட அண்டர் ஐ அண்ட் நோஸ் அண்ட் சின் அண்ட் ஃபோர்ஹெட்டில் வந்து LA Girl Proவோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சீல் பண்ணிவிட்டு உடனே வந்து மேக்கோட NC40 வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ இவங்களுக்கு கம்ப்ளீட் மேக்கப்போட பேஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம கான்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நோஸ் அவங்களுக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது அண்ட் சின்னும் வந்து அவங்களுக்கு நல்லா ஜா லைன் நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஸ்லைட்டாக ஒரு ஷேப் கொடுக்குறேன் நான். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மேக்கோட லிப்ஸ்டிக் போடுறேன், இந்த ஷேட் கேப்டிவ்.
மோஸ்ட்டாக கேரளா பிரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பன் போடுவாங்க, லோ பன்னு. ஸோ அதுதான் நம்ம இவங்களுக்கும் பண்ண போகிறோம். ஸோ ரப்பர் பேண்ட் வச்சு காலையில் நாங்கள் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு வீட்டுக்கு வருமோன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இதில். உண்மையாக சொல்கிறேன், 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் தெரியல, ரெஸ்டாரண்ட் தெரியல.